السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலும் சிறப்பிற்குரிய படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். பொதுவாகவே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆசைப்படக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது இதுதான்: ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. அப்போ இந்த விஷயத்தில் மார்க்கம் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருள்கொடையை வழங்கி இருக்கிறான். அதில் மிக முக்கியமானது எது தெரியுமா? ஆரோக்கியம். ஆரோக்கியமாக வாழ்கிறது அதுவே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு, அதுவே மிகப்பெரிய நியாமத்து. அதற்கு முதல்ல அல்லாஹ்க்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்கிறோம்: வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் முஃமின்களுக்கு அருளாகவும் ஆரோக்கியமானதாகவும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த குர்ஆனை இறக்கி அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். உண்மை அதுதான். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு இந்த குர்ஆனை மருந்தாக கொடுத்துருக்கான். அது மட்டுமா? அது அருளும் அதுதான், ஆரோக்கியமும் அதுதான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ முடியாது. ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த நோய்க்கு உண்டான நிவாரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவாங்க: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆஃபியத்தை கொடு அப்படின்னு சொல்லி துஆவும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துல நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து ஆஃபியத், ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அதை தருகின்ற போது அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நோயை எல்லா இடத்துல கேட்கக்கூடாது. அப்படி அல்லாஹ் ஒரு கால் நமக்கு நோயை கொடுத்துட்டான் என்று சொன்னால் அதில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை முஸ்லிமின் நிலைப்பாடாகும். பொதுவாகவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியம் அப்படி இருக்குது. அது அருளாகவும் இருக்கும். அல்லாஹ் கொடுக்குற அதே அந்த அருள் அதாபாக மாறிவிடாமல் அவன் கொடுத்த நியாமத்தை பாதுகாக்கவும் செய்யணும். அதுக்குண்டான தற்காப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் மிக முக்கியமானது. இப்போ 3 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை நாம் பாதுகாக்கணும். அது தற்காத்து கொள்வதற்குண்டான நிபந்தனைகளை 3 என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ் கொடுத்த அதை நியாமத்து என்று நாம் விளங்கணும். அந்த ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, அது நியாமத்து என்று விளங்கணும். 2வது, அதற்கு நாம் நன்றி செலுத்தணும். 3வது, அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். இதுவும் மிக முக்கியமானது. ஒரு முஸ்லீம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்குண்டான வழிமுறைகள் 3 என்பதாக இஸ்லாம் கூறுகிறது. அதில் ஒன்று, மருத்துவம் செய்வது. 2வது, நோய் வராமல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது. 3வது, ஓதி பார்ப்பதன் மூலம் ஷிஃபாவை தேடுவது. இதுவும் ஒரு முஸ்லிம் தன்னை நோயிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான வழிமுறைகளில் மிக முக்கியமானதாகும். ஆக இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நியாமத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அந்த நியாமத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில்
நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.